கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில்களுக்கு 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு என்பது கடந்த காலங்களில் நடைபெறாத ஒன்றாக இருந்த நிலையில் திருவட்டாறு திருக்கோயில் முதல் கொண்டு அதேபோல் அருள்மிகு மகாதேவர் ஆலயம் என்பது 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் 2022ஆம் ஆண்டு ஆய்வுக்கு வந்து அந்த திருக்கோயில் திருப்பணிகளை ஏற்றுக்கொண்டு குடமுழுக்கும் வருவோம் என்ற உத்தரவாதம் அளித்திருந்தோம். இன்றைக்கு 1,38,00,000 ரூபாய் செலவில் அங்கே குடமுழுக்கு திருப்பணி நடைபெற்று பக்தர்கள் பக்தி வெள்ளத்தில் மறந்தார்கள். அதைத் தொடர்ந்து மண்டக்காடு அருள்மிகு அம்பாள் திருக்கோவிலில் தீப்பிடிப்பு சம்பவத்திற்கு பிறகு 2வது நாளே இந்த திருக்கோயிலை பார்வையிட்டு இதன் புனரமைப்பு பணிகளை பழமை மாறாமல் அதேபோல் பிரசன்னத்தோடு கூடி இந்த திருப்பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு 1,38,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு குடமுழுக்கு திருப்பணி நிறைவுற்று நடந்திருக்கின்றது. பக்தர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து இரணியன் அரண்மனை கட்டுமான பணிகளை பார்வையிட செல்கிறோம். அதேபோல் அதைத் தொடர்ந்து 1,18,00,000 ரூபாய் செலவில் நீலகண்டர் திருக்கோயிலுக்கு பணிகளை துவக்குகின்ற அடிக்கல் நாட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பணிகளை துவக்கி வைக்க செல்கிறோம். திருக்கோயில் திருப்பணிகளை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற போது 3 கோடி ரூபாய் என்றிருந்த மானியத்தை கன்னியாகுமரிக்கு 6 கோடியாக 2ஆம் ஆண்டு உயர்த்தினார். அதைத் தொடர்ந்து 10 கோடியாக உயர்த்தினார். அதைத் தொடர்ந்து 13 கோடியாக உயர்த்தினார். அந்த வகையில் இதுவரையில் கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு மாத்திரம் 33 கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழக முதல்வர் வழங்கியிருக்கின்றார். இந்த ஆண்டு 18 கோடியை கூடுதலாக வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டோடு சேர்ந்து 50 கோடி ரூபாயை திருக்கோயில்களுக்கு கன்னியாகுமரி தேவஸ்தானத்தின் கீழ் வருகிற திருவாங்கூர் தேவஸ்தானத்திலிருந்து பிரித்து வந்த இந்த திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கும் திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கும் சம்பள உயர்வு, பல திருக்கோயில்களில் விளக்கு கூட எரிய வைக்க முடியாத ஒருகால பூஜை கூட நடத்த முடியாமல் இருந்த நிலையெல்லாம் மாற்றி தற்போது அனைத்து திருக்கோயில்களும் திருவிளக்கு எரிகின்ற ஒருகால பூஜை நடத்துகின்ற ஒரு நல்ல சூழல் வந்திருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோயில்கள் முதற்கட்டமாக 100 கோயில்கள் 2022-23 எடுத்துக்கொள்ளப்பட்டது. 23-24 அதேபோல் 100 கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டும் 50 கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட திருக்கோயில்களில் 87 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் குறைந்தது 200 திருக்கோயிலாவது குடமுழுக்குகள் நடைபெறும். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமய வரலாற்றில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கென்று பிரத்யேகமாக கவனம் செலுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் பல்வேறு வகையில் பக்தர்கள் மகிழ்ச்சி வருகின்ற வகையில் யாரும் குற்றம் குறை காணாத வகையில் திருப்பணிகள் தொடர்ந்து மேற்கொள்கிறோம், தொடர்ந்து மேற்கொள்வோம் என்ற உறுதியை வழங்குகிறோம். திருக்குறளில் ஏற்கனவே 34 லட்சம் ரூபாய்க்கு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பழைய கட்டம் மன்னராட்சி காலத்தில் நீங்க பொறுப்பேற்று உடனே 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பராமரிப்பு பணிகள் செய்து அதை திரும்ப கூட்டி போட்டிருக்கு. அந்த இடம் இன்னைக்கு விஷ ஜந்துக்கள் கூடாரமாக மாறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உண்மையில் விடமாட்டோம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி. இங்கு குறிப்பாக சங்கிகளுக்கு இந்த மாநிலத்தில் இடம் இல்லை. நிச்சயம் எந்த அர்ப்பணிப்பாக இருந்தாலும் நம் முன்னோர்கள் என்ன பயன்பாட்டிற்காக இந்த நிலங்களை இந்த இடங்களை ஒப்படைத்திருக்கிறார்களோ அந்த பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு எல்லா வகையிலையும் உறுதியான நடவடிக்கை மாண்புமிகு முதல்வர் எடுப்பார். அது குறித்து நான் விசாரிக்கின்றேன். அப்படி கால நேரம் ஒத்துழைத்தால் அதையும் ஆய்வில் மேற்கொள்வோம்.